அதாவது இந்த குழந்தையோடைய அம்மா மனமுருகி அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு ஆணியாலான பாதரட்சை, அதாவது ஆணி செருப்பு கோயில்ல இருக்கும், அதை போட்டுக்கிட்டு கோயில் பிரகாரத்தை 3 தடவை சுத்தி வரணும். அப்படி பண்ணாங்கன்னா கண்டிப்பா குழந்தைக்கு இருக்கிற ஆபத்து நீங்கும். அதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த குழந்தைக்கு தான் அம்மாவே கிடையாது. கரெக்ட் மகளே. அம்மா மட்டும் இல்ல, அப்பாவும் இல்ல சித்தர்ஜி. தாத்தா மட்டும் தான் இருந்தாரு. இப்ப அவரும் ஊருக்கு போயிருக்கிறாரு. உயிரோட வருவாரா மாட்டாரான்னு தெரியாது சித்தர்ஜி. அதனால இப்ப அந்த குழந்தைக்கு யாருமே கிடையாது. ஓப்பனா சொல்லணும்னா அந்த குழந்தை ஒரு அனாதை குழந்தை. அறிவு கட்டு சித்தப்பா. நீங்க சொன்ன பரிகாரத்தை இந்த குழந்தைக்கு யார் பண்ண முடியும் சித்தர்ஜி? ஏன் நான் பண்றேன். இப்போ இந்த குழந்தைக்கு நான் தான் அம்மா. சாமி, நீங்க சொன்ன பரிகாரத்தை நான் பண்றேன். நீ ஒன்னும் பெத்த அம்மா கிடையாது, அம்மா மாதிரி தான். சாமி, நீங்க சொல்லுங்க, நான் பண்ணலாமா? அது எப்படி சித்தர்ஜி? வளர்ப்பு தாய் எப்படி பெத்த தாய் ஆக முடியும்? சொல்லுங்க. நீ வளர்ப்பு தாய் இல்ல மாதிரி டெம்பரவரி மதர். ஜஸ்ட் 10 days only. மாறி, நீ தாராளமா பண்ணலாமா? மனசார இந்த குழந்தைக்கு நீ தான் அம்மான்னு நினைச்சுக்கிட்டு தாராளமா பண்ணலாம். அதுக்கு தடையே இல்லை. நீ அப்படி பரிகாரம் பண்ணி முடிச்சிட்டா குழந்தை உயிருக்கு இருக்கிற ஆபத்து எல்லாமே தவிடுபொடி ஆயிடும். அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு நான் பண்றேன் சாமி. நாளைக்கே நான் பண்றேன். நல்லதும்மா. எல்லாம் நல்லபடியா நடக்க கடவுள் உனக்கு துணையா இருப்பார். நான் வர மாதிரி. வாங்க. நன்றிங்க ஐயா. ஹஸ்பண்ட் சார், மாமா, குழந்தைக்காக சித்தர் சொன்ன பரிகாரத்தை நான் பண்ணட்டுமா? தாராளமா பண்ணு மாறி, எனக்கு அதுல சம்மதம் தான். மாறி, அம்மா இல்லாத குழந்தைக்கு நீ அம்மாவா இருந்து பண்ற பரிகாரம் கண்டிப்பா உனக்கு நல்ல பலனை கொடுக்குமா? அம்மா மாறி, இந்த குழந்தைக்காக நீ வேண்டிக்கிட்டா எங்கேயோ இருக்கிற உன் குழந்தை சீக்கிரமா உன்னை தேடி வரும் பாரு. அந்த அம்மன் கொண்டு வந்து சேப்பா. உங்க வாக்கு பலிக்கட்டும்க்கா. என்ன சிஸ்டர் யோசிக்குது? அடுத்த பிளான் போல இருக்குது. ஐயோ, எங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு நம்ம பெரிய பாவத்தை பண்ணிட்டோங்க.
குழந்தை வேணும்னு எத்தனையோ பேரு கோயிலுக்கு கொலுன்னு போய் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. டாக்டரை பார்த்து வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம குழந்தைய வயித்துல இருக்கும் போதே விலை பேசி வித்துட்டோங்க. கண்ணு கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் சொல்ற மாதிரி தலைகீழ ஆயிடுச்சு நம்ம நிலைமை. வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கறேன்னு சொல்லியும் அந்த ஸ்ரீஜா குழந்தைய திருப்பி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. கோயிலுக்கு வந்தா மனசுக்கு நிம்மதி கிடைக்கும்னு வந்த, ஆனா குற்ற உணர்ச்சி தான் இன்னும் அதிகமா ஆகுது. ம். பெத்தவங்க செஞ்ச பாவம் பிள்ளைங்களுக்கு வந்து சேரும்னு சொல்லுவாங்க. பணத்துக்கு ஆசைப்பட்டு நாம செஞ்ச பாவம் நம்ம குழந்தைங்களை பாதிக்குமோன்னு பயமா இருக்குங்க. நாம நம்ம தப்ப உணர்ந்து எவ்வளோ தடவை கேட்டு பார்த்தாச்சு. அவங்க குழந்தைய கொடுக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருக்காங்க. என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. நம்ம குழந்தை நமக்கு திரும்ப கிடைக்கணும். அதுக்கு அந்த கடவுள் தான் ஏதாவது வழி காட்டணும். என்ன வேண்டுதல்? சாமி, குழந்தை வயித்துல இருக்கும்போது ஆணி செருப்புல நடக்கிறதா வேண்டிக்கிட்டு இருந்தேன். இப்போ அந்த வேண்டுதலை நிறைவேற்ற வந்திருக்கேன். நல்லதுமா. அம்மனுக்கு பூஜை பண்ணிட்டு நீங்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்க சாமி. அக்கா, அர்ச்சனை தட்டை கொடுங்க. இந்தங்க சாமி. ஓம் கத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரி ச தீமஹி தன்னோ துர்கே பிரசோதயாத். ஓம் ஸ்ரீயை நமஹ. ஓம் உமாயை நமஹ. ஓம் பாரத்யை நமஹ. ஓம் பத்ராயை நமஹ. அம்மா தாயே, என் வேண்டுதலை நான் இப்போ நிறைவேற்ற போறேன். அதை ஏத்துக்கிட்டு என் குழந்தைய நோய் நொடியில இருந்து காப்பாத்து. அம்மா தாயே, குழந்தைய பிரிஞ்ச தாயோட வேதனை உனக்கு நல்லாவே தெரியும். மாறி பெத்த குழந்தைய பறி கொடுத்துட்டு இந்த குழந்தைக்கு தாயா இருந்து வேண்டுதலை நிறைவேற்ற போறா. அதை ஏத்துக்கிட்டு அவளோட குழந்தை சீக்கிரமா கிடைக்கிறதுக்கு அருள் புரியுமா? அம்மா தாயே, எங்கேயோ இருக்கிற எங்க குழந்தை சீக்கிரம் நல்லபடியா எங்ககிட்ட வந்து சேரணும். சாஸ்திரி வந்து இந்த குழந்தைய வாங்கிட்டு போயிட்டா மாறி ரொம்பவே வேதனைப்படுவா. அவளை சமாதானப்படுத்தவே முடியாத. அம்மா தாயே, நான் உன்னதான் நம்பியிருக்கேன். எங்க குழந்தைய நல்லபடியா எங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துற. எங்க மனசுல இருக்கிற வழிய போக்கிற. ஓம் கௌரியே நமஹ. ஓம் பாராஜே நமஹ. ஓம் கமலப்பிரியாயே நமஹ. கற்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. சீர்வசஸ்வம் ஆயுஷ்யம் ஆரோக்கியம் ஆவிதா சோபமானம் மகீயதே. தான்யம் தனம் வசும் பகவத்ரலாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயு தீர்க்க சுமங்கலி பவ தீர்காயுஷ்மான் பவ மனோரஞ்சிதாபல சித்திரஸ்து. வேண்டுதல கொடிமரத்திலிருந்து ஆரம்பிக்கணும். நீங்க அங்க வாங்கோ, நான் பாதரட்சை எடுத்துட்டு வரேன். பூஜை பண்ணி ஆரம்பிச்சு வைக்கிறேன். சரிங்க சாமி. போல மாறி. மாறி வா. இதோ கொஞ்ச நேரத்துல ஐயர் வந்துருவாரு. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் ஓம் ஸ்ரீயை நமஹ. ஓம் உமாயை நமஹ. ஓம் பாரத்யை நமஹ. ஓம் பத்ராயை நமஹ. ஓம் சர்வாண்யே நமஹ. ஓம் விஜயாயை நமஹ. ஓம் ஜயாயை நமஹ. ஓம் பாண்யே நமஹ. ஓம் சர்வகதாயை நமஹ. ஓம் கௌரியை நமஹ. ஓம் பாராயை நமஹ. ஓம் கமலப்பிரியாயை நமஹ. ஓம் சரஸ்வத்யை நமஹ. ஓம் கமலாயை நமஹ. ஓம் மாயாயை நமஹ. ஓம் ஆதங்யே நமஹ. ஓம் அமராயை நமஹ. ஓம் அஜாயை நமஹ. துர்காயை நமஹ. நீங்க வேண்டுதல ஆரம்பிங்க. ஓம் சக்தி பராசக்தி. மாறி பார்த்து மாறி, கொஞ்சம் பொறுமையா. மாறி.
அம்மா தாயே ஓம் சக்தி. நல்லதுமா, அம்மன் உன் கூடவே வருவா. அவளை மனசுல நினைச்சுட்டு பிரகாரத்தை சுத்தி வாங்கும். சரிங்க சாமி. ஓம் சக்தி பராசக்தி. மாறி வா. மாரி மாரி, உனக்கு சிரமமா இருந்தா குழந்தைய நான் வேணா வச்சுக்கிட்டுமா? இல்லக்கா, குழந்தையோட நடக்கிறங்கிறது தான் வேண்டுதலே. அதுக்கு என்ன சிரமம் வந்தாலும் பரவாயில்ல, நான் ஏத்துக்கிறேன். பாத்து மாரி. மாறி கொஞ்சம் பார்த்து. மாறி பார்த்து மெல்ல. ஏங்க, அங்க பாருங்க, மாரியும் கோயிலுக்கு வந்திருக்காங்க. ஏங்க, நம்ம குழந்தை நமக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கு அந்த அம்மனே வழி காட்டியிருக்காங்க. நீ என்ன சொல்ற ஸ்ரீஜா? நம்ம வேதனைய உள்ள இருக்க அம்மன் கிட்ட சொன்ன மாதிரி மாரி மேடம் கிட்ட சொல்ல போற. அவங்க நிச்சயம் நமக்கு நல்லது பண்ணுவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி, பேசி பாரு. எப்படியாச்சும் நமக்கு நம்ம குழந்தை திரும்ப கிடைச்சா போதும். பாத்து வா. மாறி கொஞ்சம் பார்த்து. பொறுமையா.
பாத்து பாத்து. அவ்வளவுதான் மாறி. பாதரட்சை விட்டு கீழே இறங்குங்கம்மா. ஓம் சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி. நான் எடுக்கிற மாதிரி. ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி. வேண்டுதல நல்லபடியா நிறைவேத்திட்டீங்கம்மா. நீங்க கவலைப்பட வேண்டாம், எல்லாம் நல்லபடியா நடக்கும். ம், வாங்க, அம்மனை வேண்டிக்குங்க. சரிங்க சாமி. சரிங்க சாமி. மாறி வா. வா. பார்த்து பொறுமையா. பாத்து. வா. இந்தாங்க, நல்லபடியா போயிட்டு வாங்க. அம்மன் உங்க சரிங்க கூடவே சாமி. எப்பவும் இருப்பா. க்ஷேமமா இருக்கும். மாறி, வேண்டுதல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, இப்பவாது குழந்தைய நான் தூக்கி வச்சுக்கிறேனே. சரிக்கா, இந்தாங்க. ஓ, சரி சரி சரி. மாறி வா. வாங்க. வாங்க போலாம். வா போலாம். மேடம் என்ன செல்லம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சரி போ மாறி. ம், சரி வாங்க. போ. என்ன பேசணும் சொல்லுங்க. நீங்க என்ன தேடி வந்து எவ்வளவோ சொன்னீங்க மேடம். அப்போ பணம் என் கண்ணை மறைச்சிருச்சு. இப்போ பாசம் என் கண்ணை திறந்துருச்சு மேடம். பணம் தான் பெருசுன்னு நினைச்சு நாங்க 2 பேரும் பெரிய பாவத்தை பண்ணிட்டோம் மேடம். இப்ப நாங்க 2 பேருமே எங்க தப்ப உணர்ந்துட்டோம் மேடம். கை நீட்டி வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துடுறோம், எங்க குழந்தைய எங்க கிட்டயே திருப்பி கொடுத்துருங்கன்னு உங்க தங்கச்சி கிட்ட கெஞ்சி பார்த்துட்டோம். ஆனா அவங்க முடியவே முடியாதுன்னு சொல்றாங்க மேடம். எங்களுக்கு எங்க குழந்தை வேணும் மேடம். அதுக்கு நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும் மேடம். ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு என் குழந்தை ஞாபகமாவே இருக்கு மேடம். குழந்தைய விலை பேசி வித்துட்டோமேங்கிற குற்ற உணர்ச்சியில கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்க மேடம். நாங்க பண்ண தப்புக்கு உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறோம். எழுந்துறீங்க. என்னம்மா பண்ணிட்டு இருக்க? கோவில்ல வச்சு இப்படி மனுஷங்க காலெல்லாம் விழக்கூடாது. அது பெரிய தப்பு. எப்போ நீங்க செஞ்சது தப்புன்னு உணர்ந்துட்டீங்களோ அப்பவே கடவுள் உங்களை மன்னிச்சிருவாரு. உங்க நல்ல மனசு உங்க தங்கச்சிக்கு இல்ல மேடம். நீங்க மனசு வச்சு எங்க குழந்தைய எங்க கிட்ட திருப்பி வாங்கி கொடுங்க மேடம். ஸ்ரீஜாவுக்கு எப்படியாவது பேசி புரிய வைக்கணும். அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது செஞ்சு புரிய வைக்கணும். உங்க குழந்தை உங்ககிட்ட திரும்ப கிடைக்க நான் ஏற்பாடு பண்றேன். ரொம்ப சந்தோஷம் மேடம். சரி நீங்க போங்க, நான் ஸ்ரீஜா கிட்ட போய் பேசுறேன். தேங்க்யூ மேடம். தேங்க்ஸ் மேடம். ம். என்ன
என் தங்கம். என்ன பாக்குறீங்க? ஹஸ்பண்ட் சார் மாரி கொடுங்க. போலாமா? சரி போலாமா? வா போலாம் ஹாசினி. ஒரு நிமிஷம். இன்ஸ்பெக்டர். ஹலோ சொல்லுங்க சார். ஹலோ சூர்யா சார், நான் இன்ஸ்பெக்டர் நெடுமாறன் பேசுறேன். நீங்க உடனே கிளம்பி ஸ்டேஷனுக்கு வர முடியுமா? சார் என்ன விஷயமா சார்? நீங்க முதல்ல ஸ்டேஷனுக்கு வாங்க, நான் டீட்டெயிலா சொல்றேன். யா ஓகே சார், நான் உடனே வரேன். ஓகே ஓகே வாங்க. என்ன ஆச்சு ஹஸ்பண்ட் சார்? இன்ஸ்பெக்டர் உடனே என்ன ஸ்டேஷனுக்கு வர சொல்றாரு. ஏற்காட்டுல பாம்பு கடிச்சு இறந்து போன அந்த ஃபாரினரை பத்தி விசாரிக்க சொல்லியிருந்தேன். அது விஷயமா ஏதாவது தகவல் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதான் வர சொல்றாரு. நான் இப்படியே ஸ்டேஷன் போறேன். நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போயிடுறீங்களா? மாமா, நான் மாரிய பத்திரமா வீட்டுக்கு கூட்டு போயிடுறேன் மாமா. நீங்க ஸ்டேஷன் கிளம்புங்க. ஆமா ஹஸ்பண்ட் சார், நீங்க போய் அத பாருங்க. நாங்க ஆட்டோ புடிச்சு வீட்டுக்கு போயிடுறோம். சரி மாதிரி நீ காலை பாத்துக்கோ. சரி நான் வரேன். ஹாஸ்னி நீங்க போங்க. வா மாரி. நீங்க சரி. பாத்து போங்க பாத்து husband போங்க. sir. செல்லக்குட்டி. சார் மே ஐ கம் இன்? ஆ சார் வாங்க சூர்யா, உட்காருங்க. தேங்க்யூ. இதை ரைட்டர் கிட்ட கொடுத்துருங்க. ஓகே சார். சார் உடனே வர சொல்லி கால் பண்ணீங்க, என்ன விஷயம்? எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் சூர்யா. சந்தேகமா? என்ன சார் சொல்றீங்க? எதுல சந்தேகம்? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. உங்க சாமுண்டீஸ்வரி அத்தைய கொலை பண்ண வந்த ரவுடிய அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கான்ல? ஆமா சார். அவனை அனுப்புனது யாரு? யாருக்காக என் அத்தையை கொலை பண்ண வந்தான்னு உண்மையை சொன்னானா? இல்ல சூர்யா, எவ்வளவோ அடிச்சு பார்த்தாச்சு. அவன் சொன்னதையே திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கான். மறந்தும் கூட உண்மைய உளர மாட்டேங்கிறான். உங்களை நான் எதுக்காக இப்ப வர சொன்னேன்னா, உங்க அத்தைய கொலை பண்ண ரவுடி அனுப்பி வச்ச ஆளுதான் உங்க குழந்தைய கொலை பண்றதுக்கு ஏற்காட்டுக்கு ஃபாரினரை அனுப்பி வச்சிருக்கணும்னு எனக்கு தோணுது சூர்யா. அப்படி கூட இருக்கலாம் சார். ஆனா அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? லாக்அப்ல இருக்கிற அக்யூஸ்ட் உண்மையை சொன்னாதான் உண்டு. பட் அவன் தான் ஸ்ட்ராங்கா இருக்கான்னு சொல்றீங்களே. உங்க அத்தைய கொலை பண்ண ரவுடி அனுப்புனதும், குழந்தைய கொலை பண்ண ஏற்காட்டுக்கு ஃபாரினர் அனுப்புனதும் ஒரே ஆளான்னு தெரிஞ்சுக்க ஒரு வழி இருக்கு சூர்யா. என்ன வழி இன்ஸ்பெக்டர்?